தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் கடைசி நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே. என் கிருபை உன்னை தாங்கியது, இனியும் அதுவே உன்னை சுமந்து செல்லும். ரோமர் 16:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள், கண்ணீர் மற்றும் இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். எப்படி நான் பிழைத்தேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். அதற்கு ஒரே பதில், கர்த்தருடைய கிருபை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் நடந்தே கடந்தபோது அவர்களின் கால்கள் வீங்கவும் இல்லை, வஸ்திரம் பழையதாகவும் இல்லை. அதாவது அவர்கள் ஆடையும் காலணியும் அவர்கள் சரீர அளவோடு கூட சேர்ந்து வளர்ந்து கொண்டே வந்து அவர்களை பாதுகாத்தது. இதுவே தேவ கிருபையின் பாதுகாப்பு. தகுதியற்ற நம்மை தகுதியாக்குவதே தேவ கிருபை. ஒருவேளை இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் உங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரே, அதுவே பெரிய சாட்சிதான். முடிந்து போன நாட்களை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்களை இதுவரை தாங்கின அதே கிருபை வரும் புதிய ஆண்டிலும் உங்களோடு கூட வரும். மனிதர்கள் மாறலாம், ஆனால் இயேசுவின் கிருபை என்றும் மாறாது. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம்பிக்கையோடு வரும் புதிய ஆண்டில் பிரவேசியுங்கள். தேவ கிருபை உங்களை இன்னும் அதிகமாய் தாங்கி நடத்தட்டும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து போஷித்து வழிநடத்தி ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதையில் நீர் பொழிந்த உமது மாறாத கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.